சனி பகவான் அவர் வந்தாலே எல்லாரும் ஒரு பயத்தில் இருப்போம். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விடுபடுறதுக்கு அவரை எப்படி குளிரப்படுத்துறது? எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி. ஆனால் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அந்த நன்னடத்தையை பொறுத்து அந்த யோகத்துக்கு யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது யோகத்தை பங்கப்படுத்தக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு நல்ல காலம் வரும் பொழுது சனி திசை வந்தால் யோகமாக இருக்கும் அல்லது சுக்கிர திசை வந்தால் யோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். மற்ற திசைகள் வரும் பொழுது யோகம் இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகமாகவே இருந்தால் கூட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி. நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும், யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும், எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்குல்ல. உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுடலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே நம்மக்கிட்ட யாராவது கடுமையாக நடந்துக்கிட்டா அவங்கள எப்படி ஐஸ் வச்சு சரி பண்றதுன்றத நம்ம எல்லாருமே யோசிக்கிறவங்க. ஸோ அந்த வகையில் சனி பகவான் அவர் வந்தாலே எல்லாரும் ஒரு பயத்தில் இருப்போம். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விடுபடுறதுக்கு அவரை எப்படி குளிரப்படுத்துறது, அவருக்கு சரியான பரிகாரம் என்ன? இந்த கேள்வி நிறைய முறை வெளிநாடு போகும் பொழுது என்னுடைய வெளிநாட்டு பயணத்தில் அதிகம் பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலை மிக மிக தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது நவகிரகங்களை பொறுத்தளவுக்கு 9 கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த 9 கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் யோகமாக இருந்தார்னு வைங்களே, அப்போ அந்த கிரகத்துடைய திசா வரக்கூடிய காலங்களில் அந்த யோகத்தை அப்படியே கொடுப்பார் அப்படிங்கிறது அடிப்பரலான ஒரு மிகப்பெரிய விதியாக இருந்துகிட்டு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி. ஆனால் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அந்த நன்னடத்தையை பொறுத்து அந்த யோகத்துக்கு யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது யோகத்தை பங்கப்படுத்தக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு நல்ல காலம் வரும் பொழுது சனி திசை வந்தால் யோகமாக இருக்கும் அல்லது சுக்கிர திசை வந்தால் யோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். மற்ற திசைகள் வரும் பொழுது யோகம் இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தியாகமாக இருந்ததுதான் மட்டும்தான் இந்த யோகத்தை சனி பகவான் கொடுக்குறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. தியாகம் இல்லாத மனுஷனுக்கு யோகத்தை சனி பகவான் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. நமக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, ஆள் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏழை எளியவங்களை நம்ம கஷ்டப்படுத்துறது அல்லது மற்றவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் இந்த மொத்த ஏமாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அல்லது இந்த ஏமாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. இன்னும் இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக சட்டத்தை கூட சில நேரங்களில் ஏமாத்திடலாம். சனி பகவானுடைய தர்மத்தை எந்த காலத்திலும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்ன உண்மையான சட்டம். ஓகே, ஸோ சனி பகவானை நம்ம எந்த ஷார்ட்கட்லையும் போய் ஐஸ் வைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அதாவது சனி பகவானுடைய திசா வந்ததுக்கப்புறம் அல்லது ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் எல் விளக்கு போட்டால் நல்லது நடக்கும், நல்லெண்ணெய் தீபம் போட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத விட உண்மையாலுமே நீங்கள் நல்லெண்ணத்தோடு வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை எல்விளக்கு போடாமலேயே ஏற்றமான வாழ்க்கையை அமையும் அப்படிங்கிறது மாற்றமில்லாத விதி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை
அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஓகே சார். ஸோ இந்த குலதெய்வ விருட்சம் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நல்லதுகள் நடக்கும்? அதாவது எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில நேரங்களில் தான தர்மங்களை செய்யக்கூடிய பக்குவம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யக்கூடிய பக்குவத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும். தான தர்மம் அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட விதி வரக்கூடிய, குறிப்பிட்ட திதி வரக்கூடிய, குறிப்பிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பட்சிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா, அல்லது உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 7 சக்தியுடைய ஒட்டுமொத்த அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா, அது எந்த நாள் எந்த தேதி அப்படின்னு வந்து கணிக்க முடியாது. ஆனால் பிரசன்ன ரீதியாக தெய்வ உத்தரவுப்படி, அதாவது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடிய நேரம் எதுவோ அந்த நேரத்தில் நீங்கள் தானம் பண்ணக்கூடிய பக்குவத்தை கொடுத்து அந்த தானத்துக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய, அந்த தானத்தின் மூலமாக வாழ்த்துக்கள் மூலமாக வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்திற்குண்டான சிறப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சனி பகவானுக்கு சரியான பரிகாரம் என்ன அப்படின்ற கேள்விக்கும், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சத்தை வாங்குறதால நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுற நன்மைகளையும் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் 12 ராசிக்கான தின பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும், உங்களோட அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்கள், இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.